Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது ஒரு DVR அன்பாக்சிங் பண்ண போறோம். அது full setup எல்லாம் பார்க்க போறது கிடையாது. முக்கியமான செட்டப் மட்டும் பார்க்க போறோம். அது என்ன DVR னா Hifocus உடைய XVR4104TL அப்படிங்கிற ஒரு மாடல் தான். இது ஒரு 4 channel DVR. இந்த DVR அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டு இது முக்கியமான செட்டப் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். இந்த CCTV DVR அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் செட்டப் போட்டுருந்தேன். அந்த ஃபுல் செட்டப்ல கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வீடியோ போனதுனால நான் ரெண்டு பார்ட்டா கட் பண்ண வேண்டியதாச்சு. ரெண்டு பார்ட்டா கட் பண்ணதுனால பெரிய வரவேற்பு இல்ல. அதனால இந்த DVR அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டு முக்கியமான செட்டப் மட்டும் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ் சிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பக்கத்துலயே ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த DVR அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அது இந்த DVRல இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த DVR இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த DVRல PTP கான்ஃபிகரேஷன் இருக்குது. அடுத்தது இதில் ஸ்மார்ட் சர்ச் இருக்குது. அடுத்தது இதில் டொமைன் அதாவது DDNS இருக்குது. அடுத்தது HDD, இது ஒரு HD DVR. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த DVR மாடல் நம்பர் அதாவது XVR4104TL அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவே இது 4 channel DVR. அதனால தான் இது வந்துட்டு 4104 அப்படி இருக்குது. ஒருவேளை 8 channel DVR இருந்தால் 4108 இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அது மாதிரி எத்தனை சேனல் தான் அது கடைசி 2 டிஜிட் மட்டும் மாறும். இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஜஸ்ட் எல்லா DVRலையும் வழக்கம் போல் இருக்கிறதா இருக்கும். ஆனால் இந்த DVRலையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம செட்டப் போயிடலாம். இந்த DVR நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் இதுதான் இருக்குது. அதாவது இங்கே DVR இருக்குது. இந்த DVRக்கு தேவையான அக்சசரிஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்குது. இது அப்படியே நம்ம DVR வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துன்னு பார்த்தோம்னா இதோடைய கவர் எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஆனால் அன்பாக்சிங் பண்ணி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அதனால் எதுவும் கவர் வைக்கல. ஜஸ்ட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இதில் உள்ள அக்சசரிஸ்லாம் பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்க்கான ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கான பவர் கேபிள் இருக்குது, சாட்டா கேபிள் இருக்குது. அடுத்தது ஒரு மவுஸ் இருக்குது. அடுத்தது இதுக்கான பவர் சப்ளை இருக்குது. அவ்வளோதான் இருக்குது இதில். இதையும் நம்ம அப்படியே வர வச்சிடலாம். இந்த DVR பார்த்தீங்கன்னா சில விளக்கங்கள் சொல்கிறேன். இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் Hifocus லோகோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு இண்டிகேஷன் மாதிரி தெரியுது. அடுத்தது இங்கே ஒரு இன்ஃப்ராரெட் இருக்க மாதிரி தெரியுது. நம்மளுடைய அது ரிமோட் யூஸ் பண்ணோம்னா அது மாதிரி தெரியுது. ஆனால் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா பேக் சைடில் பார்த்தோம்னா 4 channel DVRக்கான 4 இன்புட் இருக்குது. 4 வீடியோ இன்புட் இருக்குது. அடுத்தது ஒரு ஆடியோ இன்புட்டு, ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்குது. அடுத்தது HDMI அவுட்புட்டு, VGA அவுட்புட்டு, அடுத்து ஈத்தர்நெட் போர்ட்டு, அடுத்தது மவுஸ் போர்ட் 2 இருக்குது. அதாவது USB போர்ட் 2 இருக்குது. ஒரு பவர் இன்புட் இருக்குது. அவ்வளோதான் இந்த DVR இருக்குது. இந்த DVR ஆன் பண்ணி இதில் எப்படிலாம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்மளுடைய Hifocus DVR ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆன உடனே இதுதான் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அடுத்த லொக்கேஷன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் இங்கே டைமிங் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது மேலே டைம் ஜூன் இருக்கும், சிஸ்டம் டைமிங், டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த போதுன்னா இங்கே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். நான் டிஃபால்ட்டாக இதுதான் இருக்கும். நமக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம். இங்கே தேவைன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே டவுன் பண்ணோம்னா இங்கே பார்த்தா பேட்டர்ன் லாக் இருக்கும். பேட்டர்ன் லாக் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது எனேபிள் இந்த டிக் பண்ணாமலே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே சீக்ரெட் கொஸ்டின் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைன்னா இதையும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஜஸ்ட் எதுவுமே செய்யாமல் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் இங்கே வந்து டிஸ்க் செட்டிங்ஸ் இந்த அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்க்கு போடணும்னா இங்கே டிஸ்க் காமிக்கும். அதை நம்ம டேரெக்டாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்ம எனேபிள் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நாங்கள் ஹார்ட் டிஸ்க்கு போடலை, அதில் நாங்கள் எம்டியாக இருக்குது. ஜஸ்ட்டு இங்கேயும் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தா இங்கே தான் முக்கியமான ஆப்ஷனை செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த டிக்கை நம்ம எடுக்கணும். முக்கியமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். பண்ணால் தான் திரும்ப அகைன் இது கேட்காது. அதனால் ஜஸ்ட்டு நம்ம இங்கே டிக் எடுத்துடலாம். டிக் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எடுத்தோன்னா IP தான் கேட்கும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக IP செலக்ட் ஆகிருக்குது. ஏன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்குது. ஜஸ்ட் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட்டு இதை டிக் எடுத்துகிட்டு தேவைன்னா டிக் எடுத்துடலாம். டிக் எடுத்துகிட்டு இங்கே எனக்கு தேவையான மாதிரி IP செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 0 தான் வேணும். அது 0 கொடுத்துட்டு இங்கேயும் 0 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகர் ஆகும். இங்கே தான் முக்கியமான பார்ட்டே இது தான். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே மோஷன் ரெக்கார்டா இல்லாட்டி சென்சார் ரெக்கார்டா இல்லாட்டி மோஷன் ரெக்கார்ட் ப்ளஸ் சென்சார் ரெக்கார்ட் இல்லாட்டி ஆல்வேஸ் 24/7 ரெக்கார்ட் மோஷன் ரெக்கார்ட். அடுத்தது இல்லாட்டி ஆல்வேஸ் 24/7 ரெக்கார்ட் ப்ளஸ் சென்சார் ரெக்கார்ட். அப்படி இல்லைன்னா ஆல்வேஸ் 24/7
ரெக்கார்ட், மோஷன் ரெக்கார்ட் ப்ளஸ் சென்சார் ரெக்கார்டு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே லாஸ்ட் டிக் பண்ணி நம்ம இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் பார்க்கறதுக்கான அப்ளிகேஷன் இது தான். அதாவது மொபைல் பார்க்கறதுக்கான QR கோடு இது தான். அதாவது நம்மளுடைய தவா டிவிஆர், HIKVISION டிவிஆர் இருக்குது, அது மாதிரி இது ஒரு QR கோட். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம மொபைலில் பார்க்க முடியும். ஜஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இஸ் செக்யூரிட்டி ரிஸ்க், அதாவது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அதனால் நம்ம தேவைன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய ஸ்டார்ட் அப் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்துலாம். ஜஸ்ட்டு உங்களோட டிவிஆரில் ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ செட்டிங்ஸ் போகிறேன். இங்கே போனால் புதுவிதமான செட்டிங்ஸாக இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் ஒரு இடத்த பார்த்துருக்கேன், ஒரு பிராண்டில் பார்த்துருக்கேன். அந்த பிராண்டை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குது. ஹைஃபோக்கஸுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போதெல்லாம் தவாவோட அப்ளிகேஷன் அப்படி இருக்கும். தவா டிவிஆரில் என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதே செட்டிங்ஸ் தான் ஹைஃபோக்கஸும் இருந்தது. நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். இங்கேயும் பார்த்தோன்னா இதுவும் ஒரு பிராண்டோடைய செட்டிங்ஸ் தான். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா இதுதான் நம்ம செட்டிங்ஸ். இங்கே கிளிக் பண்ணால் மெனு வந்துடும். இதில் ஸ்டார்ட், அதாவது சர்ச் அண்ட் ப்ளே பேக்கப், அடுத்து ப்ளே பேக்கப் அண்ட் செட்டிங்ஸ், லாக் அவுட், ஷட் டவுன் இதெல்லாம் இருக்கும். நமக்கு தேவையான செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு போயிடலாம். போனதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வித்தியாசமான செட்டிங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துருக்கேன் வச்சு சொல்கிறேன். ஜஸ்ட்டு கேமரா, ரெக்கார்ட், அலாரம், டிஸ்க்கு, நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த TCP IP அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம வழக்கம் போல் செலக்ட் பண்ணுறது தான். இங்கே ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைனில் இல்லை. ஏன்னா நான் ஈத்தர்நெட் நான் கனெக்ட் பண்ணலை. கனெக்ட் பண்ணாதனால இங்கே ஆஃப்லைன் காமிக்குது. ஜஸ்ட்டு பார்த்தோம். அதே சமயத்தில் இங்கே இருக்கிறது நம்ம மொபைலில் பார்க்கறதுக்கு செட்டிங் பண்ணுற வேண்டியது இங்கே நேட் இருக்குது. இந்த நேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்குது. ஆனால் இங்கே கனெக்ட், அதாவது இந்த நேட் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா இங்கே ஃபெயில்னு காமிக்குது. ஏன்னா கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகிருந்தால் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்போ ஜஸ்ட் நம்ம இங்கேயும் போகலாம். இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற என்னுடைய ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே வேணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். உங்களுடைய IP என்னென்னு தெரியலனா நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிச்சு பார்த்தீங்களா. 192.168.0.102 இருக்குது. இதுதான் இதோடைய IP. ஆனால் இங்கே கொடுத்தோம்னா இது ஸ்டாட்டிக்காக இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். அதனால் இந்த டிக்கை எடுத்துடுறேன். டிக்கை எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணாலும் பார்த்தோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஈத்தர்நெட் போர்ட் 1 இருக்குல்ல, இது ஆன்லைன் வந்துடுச்சு. அதே மாதிரி கீழே அட்வான்ஸ்னு இருக்குது. அட்வான்ஸ் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு போர்ட்டு செகண்டரியாக ஒரு IP-யை அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் அதை செட் பண்ண விரும்பலை. இதை நான் கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் வந்துடுச்சு. அதாவது பார்த்தோன்னா இங்கே ஆன்லைன், அதாவது இந்த நெட்வொர்க் ஆன்லைன் கனெக்ட் ஆகிருக்குது. ஜஸ்ட்டு இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு நேட் போங்க. நேட் போயிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே செய்யணும். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே பார்த்தா இங்கே நேட் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலில் பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சூப்பர் லைவ் ப்ளஸ் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் தான் வரும். ஏன்னா இது வந்து ஹைஃபோக்கஸ் அப்ளிகேஷன்லாம் வராது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஹைஃபோக்கஸ், HD, ஹைஃபோக்கஸ் இதெல்லாம் எதுலேயுமே வராது. ஜஸ்ட்டு இந்த சூப்பர் லைவ் இருக்குல்ல, இதில் மட்டும்தான் வரும். ஜஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கான என்னென்ன ஃபார்மேட்னு சொல்கிறேன். அப்படியே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தோம்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஃபோட்டோ இதுக்கெல்லாம் அக்சஸ் கேட்கும். அக்சஸ் கொடுங்க. கிட்டத்தட்ட 3 பர்மிஷன் கேட்கும். இது 3 பர்மிஷன் அக்செப்ட் பண்ணுங்கள். அலோவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம எதுவுமே செய்ய வேணாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்து இதில் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி கொடுத்துருங்க. இங்கே பார்த்தோன்னா இது மாதிரி வந்துடும். இங்கே ஆட் டிவைஸ் கேட்கும். இந்த டிவைஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ண பிறகு பார்த்தோன்னா இது மாதிரி வந்துடும். இதெல்லாம் ஓகே கொடுத்து ஜஸ்ட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு இங்கே நம்ம செய்ய வேண்டியது இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா IP, DNS, SN இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம DVRல செய்ய வேண்டியது பார்த்தோன்னா ஜஸ்ட்டு உங்கள் DVRல நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, ஏன்னா இதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு அட்மின் தான். அட்மின் போட்டு உள்ளே போயிடலாம். லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இது மாதிரி கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். உங்களுடைய பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் கேட்காது. ஜஸ்ட்டு திரும்பவும் உங்கள் மெனுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே TCP IP, இங்கே நேட் போயிடுங்க. நேட் போயிட்டு இந்த QR கோடும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள்.
இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இங்கே உங்களோட டிவியோட பாஸ்வேர்டு போடுங்க. போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு இங்கே டன் கொடுத்துட்டு இங்கே இருக்க சேவ் இல்லாட்டி ப்ரீவியூ கொடுங்க. சேவ்க்குள்ளே கொடுக்கலாம், இங்கே ப்ரீவியூ கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ண பிறகு இது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆக பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வைஃபை சிம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்துடும். க்ரீன் கலர் வந்த பிறகு இங்கே ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அந்த ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேமராவும் ஓப்பன் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எந்த கேமரா கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாத பட்சத்தில் இது எல்லாமே பிளாங்காக தெரியுது, அவ்வளோதான். இது மாதிரி நம்ம மொபைலில் பார்க்கணும். தேவைன்னா ஃபஸ்ட் கேமரா இது மாதிரி நம்ம தேவைங்கிற கேமரா பார்க்க முடியும். இப்போ 4 கேமரா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. டபுள் கிளிக் பண்ணோம்னா ஃபுல் கேமரா பார்க்கலாம். ஒரு ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம HIFocus DVR அன்பாக்சிங் பண்ணி அதோட முக்கியமான செட்டப் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இனிமேல் HIFocus DVR இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது குறை இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.